பாஜக, திமுக, அதிமுக, பாமக, இப்போ கடைசியாக மாநாடு நடத்தின தாவேகா, இப்படி பலவிதமான அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தி பார்த்துருப்பீங்க. எல்லா மாநாட்டிலையும் பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக நடக்கும். பொதுமக்கள் மத்தியில் பொது வெளியில் நடக்கும். அப்போது மாநாட்டுக்கு போகிற வழியில் ஒரு கட்சியும் அந்தந்த கட்சிக்கு ஏற்ற மாதிரியான செலிப்ரேஷனில் ஈடுபடுவாங்க. ஒரு சில கட்சி மாநாட்டில் சாதி மத ரீதியான வேறுபாடுகளால் கலவரங்கள் ஏற்பட்டு பார்த்துருப்போம். இன்னும் ஒரு சிலர் போகிற வழியெல்லாம் கத்தி கூச்சலிட்டுக்கிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு போகிறதையும் பார்த்துருப்போம். ரோட்டில் நடந்து போகிற பொதுமக்கள் கிட்ட போயிட்டு அவங்க முன்னாடி கொடியை காமிச்சு கலப்பரம் பண்ணுறதை பார்த்துருப்போம். ரோட்டில் போகிற டூ வீலர் காரெலாம் நிறுத்தி ரகலை பண்ணுறதை பார்த்துருப்போம். அவங்களோட சொந்த காரில் சீட்டில் உட்காராமல் ஜன்னல்லையும் காருக்கு டாப்லையும் உட்காந்துக்கிட்டு அட்ராசிட்டி பண்ணுறதையும் பார்த்துருப்போம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறது அரசியல் கட்சி மாநாடுகளில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் எந்தவித சலசலப்பும் இல்லாமல் பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்ட போதும் கூட சத்தம் போடாமல் கூச்சல் போடாமல் 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை மறித்து பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஒரே கலர் ரெட் கலர் ட்ரெஸ் கோடில் ஒரு இராணுவ படை எப்படி நடந்து போகுமோ அதே டிசிப்ளினோட ஒரே நேர்கோட்டில் பரேடாக போகிற ஒரு கட்சி மாநாடாக பார்த்துருக்கீங்களா? இப்படிலாம் எந்தவித சலசலப்பும் இல்லாமல் எந்தவித பஞ்சாயத்துக்களும் இல்லாமல் இப்படி ஒரு ஊர்வலத்தை நடத்தணும் அப்படின்னா அந்த மாநாட்டில் பங்கேற்ற ஒருத்தருக்கும் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடுங்கிறது இருக்கணும். அரசியல் அறிவு நன்கு பெற்றவங்களாக இருக்கணும். அப்படி ஒரு கூட்டம் தான் இந்த கம்யூனிஸ்ட் கூட்டம். அத்தனை பேரில் எவனாவது ஒருத்தனாலும் சேட்டை செய்வான்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அது கண்டிப்பாக அந்த இடத்துல நடக்கவே நடக்காது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக ஆம்புலன்ஸ்க்கு அவங்க வழிவிடுற வீடியோ ஒன்று இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். மற்ற கூட்டத்திலலாம் ஆம்புலன்ஸு வரதை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் முன்னாடி போயிட்டு ஆம்புலன்ஸுக்கு வடிவிட சொல்லி கூட்டத்தெல்லாம் கலைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கலைக்க ஆம்புலன்ஸ் கிட்ட வர கூட்டம்ங்கிறது விலகி போகும். ஆனால் இங்கே ஆம்புலன்ஸ் வர்றதை பார்த்துட்டு ஆம்புலன்ஸ் கொஞ்சம் கூட ஸ்லோ பண்ண தேவையே கிடையாது. ஆம்புலன்ஸுக்கு போகிறதுக்கு தேவையான வழியை யாரும் சொல்லாமல் அவங்களே நீட்டாக ஒதுங்கி வழியை விட்டுருப்பாங்க. அதே மாதிரி சாலையை மறிச்சுக்கிட்டும் போகலை. ஒரு பக்கம் மாநாடு கட்சிக்கு போகிறவங்கன்னா மறுபக்கம் இயல்பாக மக்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போகிறாங்க. அப்படி போகிறவங்களுக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் இவங்களோட பயணங்கிறது இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த கூட்டத்துக்குள்ளே அரசியல் தெரியாதவங்கிறவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. கொள்கைனா என்னன்னு கேட்டிங்கன்னா கொள்கையே சேர்ந்து ஒரு கூட்டமாக இருக்கிறது தான் இந்த கம்யூனிஸ்ட் கூட்டம். அதில் உள்ள சின்ன குழந்தைகிட்ட போய் கேட்டால் கூட அதுக்கு தெரிஞ்ச கொஞ்சோண்டு அறிவில் இருந்து அந்த கட்சியோட கொள்கை என்னங்கிறத ஓரளவுக்குனாலும் தெளிவாக சொல்லிடும். அந்த அளவுக்கு அரசியல்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் தான் இந்த கம்யூனிஸ்ட் கூட்டமாக இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த மாநாடை பற்றியும் அந்த கட்சியை பற்றியும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பற்றியும் அந்த கட்சிக்குன்னே இருக்கக்கூடிய வரலாறு பற்றியும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் என்ன பேசினாலும் சரி, இப்போ உள்ள சூழ்நிலைக்கு மறுபடியும் திமுக கூட தான் கூட்டணி வைக்கிறாங்க. ஆசிரியர்களுக்கு எதிராக, சாம்சங் தொழிலாளர்களுக்கு எதிராக சர்வாதிகார ஏகாதிபத்தியத்தை இந்த ஆட்சி நடத்தி காமிச்சதுக்கப்புறமும் கூட மறுபடியும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்களோட தான் கூட்டணி வைக்க போகிறாங்க. இந்த ஒரு விஷயமே எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் துதிப்பாடுறதுங்கிறது யாருக்குமே சுத்தமாக பிடிக்காது. ஒரு தனிநபரை தூக்கி பேசுகிறதுங்கிறதும் சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். அதனால தான் ரொம்ப தெளிவாக இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தலாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அதிகாரத்துக்காக 2 சீட்டுக்காக அவங்க பண்ணுறதெல்லாம் சகிச்சுட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம்? 2026 தேர்தலில் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி பாஜக பாசிசம்னா திமுக என்ன பாயாசமா, ரெண்டுமே ஒன்றுதான்ற அளவுக்கு இந்த ஆட்சிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, நீங்கள் சொல்கிறது படியே ஒட்டுமொத்த நாட்டிலையும் வேற ஒரு ஆட்சி மாற்றம் வரணும், அது வரையில் திமுகவோட கூட்டணியில் இருப்போம், அதுதான் எங்களோட நிலைப்பாடுன்னு சொல்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் கடந்த 4 வருஷத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்ங்கிறது தமிழகத்தில் நடந்திருக்கு. அதில் எத்தனை பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது காணப்பட்டிருக்கு, எத்தனை பிரச்சனைக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல முடிவுங்கிறது அமைஞ்சிருக்கு, எத்தனை குற்றவாளிகள் தப்பு பண்ண குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது, இப்படியான பல கேள்விகளுக்கு திமுகவை நீங்கள் பதில் சொல்ல வச்சுட்டு அதற்கான தீர்வாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு வாங்கிட்டு அதற்கான தீர்வை எட்டுறதற்கான முயற்சியில் ஈடுபட்டதுக்கப்புறம்னாலும் அவங்களோட கூட்டணி வைக்கிறதுல உறுதிப்படுத்தலாம். ஆனால் இப்படி எதுவுமே இல்லாமல் அவங்களும் எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கிறதும் நீங்களும் எதுவுமே நடக்காத மாதிரி கூட்டணி வச்சுக்கிறதும் மட்டும்தான் அரசியல் அப்படின்னா கம்யூனிஸ்டுகளோட அரசியலை என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியலை. ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களோட குரலாக இருக்கிறவங்க தான் கம்யூனிஸ்டுகள்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தொழிலாளர்களை ஒடுக்கிற தொழிலாளர்களை பாதிக்கிற அதே ஆட்சியை ஒரு பக்கம் கேள்வியும் கேட்டுட்டு
இன்னொரு பக்கம் அதற்கு முழுசாக தீர்வு எட்டப்படாத நிலையில் சைலண்ட்டாக கூட்டணி வைக்கிறதுங்கிறதெல்லாம் என்ன கணக்கில் வருங்கிறதும் தெரியலை. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.